வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஜிஏ அண்ட் ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 17th March ஷிஃப்ட் 1 பேப்பர் மேக்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ பிளேலிஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ரைட் கார்னரில் அதோட வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஷிஃப்ட் 2க்கான கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அது ரிலேட்டடான முக்கியமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்கும். கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் 2020 வந்து ஏப்ரல் மந்த் வரப்போகுது. ஏப்ரல் 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரிப்பீட்டடாக ஜென்ரல் அவேர்னஸ் ஆகட்டும், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டுமே இந்த செக்ஷனில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் தேர் இன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்? லடாக் இப்போ ரீசெண்டாக பிரித்த ஒரு யூனியன் டெரிட்டரி. எப்போ பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 31st October 2019. ஸோ இப்போ தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து லடாக்கை தனி யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் இருக்க மொத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எத்தனை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 3, 2, 4, 1. ஸோ ஆன்சர் இஸ் 2. லடாக்கில் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஒன்று வந்து லே, இன்னொன்று வந்து கார்கில். 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒன்று லே, இன்னொன்று கார்கில். அடுத்த கொஷின், MSP of the agricultural crops in India is fixed by the government on the recommendation of the எந்த கமிஷன், எந்த ஆர்கனைசேஷன்னால MSPங்கிறது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 22 கிராப்ஸ் வகைகளுக்கு இதில் ஏதோ ஒரு கமிஷன் வந்து எம்எஸ்பிங்கிற ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட் 23 கிராப்ஸ்க்கு வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். The word Satyameva Jayate on the state emblem has been taken from which Upanishad? எந்த உபநிஷத்துல இருந்து இந்த வார்த்தை சத்தியமேவ ஜெயதே எடுக்கப்பட்டது? முண்டகா, பிரஸ்னா, கேனா, கதா. இதில் எந்த உபநிஷத் அப்படின்னு பார்த்தோம்னா முண்டக் உபநிஷத். முண்டக் உபநிஷத்துல இருந்து தான் இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற வார்த்தை எடுக்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே, ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ். ஓகேங்களா? விச் கம்பெனி மேனுஃபேக்சர்ட் தி ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் 4004? 4004ங்கிறது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸரை மேனுஃபேக்சர் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1971 மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எந்த கம்பெனின்னு பார்த்தோம்னா இன்டெல் கார்பரேஷன். இன்டெல் கார்பரேஷன் தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் 404ங்கிறத மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, who has been elected as the new Jharkhand Assembly Speaker? ஜார்க்கண்டோட அசம்பிளி ஸ்பீக்கரா இப்போ யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? 2020 தான் இது அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா ரபீந்திரநாத் மஹ்தோ. ரபீந்திரநாத் மஹ்தோ தான் ஜார்க்கண்டோட அசம்பிளி ஸ்பீக்கர். ஸோ அந்த ஸ்டேட்டில் இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா முக்தி மோர்ச்சா பார்ட்டியை சேர்ந்தவர் இவர். The period of 12th 5-year plan was 2007 to 12, 2002 to 7, 2012 to 17, 1997 to 2002. இந்த 12th 5-year plan தான் வந்து இந்தியாவோட லாஸ்ட் 5-year பிளான். இந்தியாவோட லாஸ்ட் 5-year பிளான்னா அது 12th 5-year பிளான். இது
ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்குமே வந்து ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். ஒவ்வொரு டிவிஷன் இல்லை ஒவ்வொரு செக்டாருக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில் இதுக்கு அதிகமாக ப்ரியாரிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் growth. ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் growth. ஸோ இந்த 5 இயர் பிளான் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2012லேருந்து 2017 தான் 12th 5 இயர் பிளானோட வருஷங்கள். When was construction of ராஷ்டிரபதி பவன் completed? ராஷ்டிரபதி பவனை எந்த வருஷத்தில் கட்டி முடிக்கிறாங்க? 1959, 53, 1949, 1929. ஸோ ராஷ்டிரபதி பவனுங்கிறது வந்து டெல்லியில் இருக்கு. அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரசிடென்ஷியல் பேலஸ் எந்த நாட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா அது இந்தியா. ராஷ்டிரபதி பவன் இஸ் த ஆன்சர். இந்தியாவில் இருக்க ராஷ்டிரபதி பவன் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரசிடென்ஷியல் பேலஸ். ஸோ இதை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எட்வின் லான்சர் லுட்டன். எந்த வருஷம் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1929 கட்டி முடிக்கப்பட்டது. 1929 ராஷ்டிரபதி பவன் கட்டி முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரசிடென்ஷியல் பேலஸ். அண்ட் இதை டிசைன் பண்ணது வந்து எட்வின் லான்சர் லுட்டின். அடுத்து which of the following is the headquarter of South Western Railway? South Western Railway ஓட headquarter எது? கொல்கத்தா, ஹப்ளி, செகந்திராபாத், சென்னை. இது வந்து இந்த நகரங்களில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேப் போட்டுக்கலாம். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது சவுத் வெஸ்ட் ரீஜன். ஆப்ஷன்லேருந்து போனோம்னா கொல்கத்தா இந்த பக்கம் இருக்குது. ஸோ கொல்கத்தா கிடையாது. அடுத்து சென்னை சவுத் சைடில் இருக்குது. சென்னையும் கிடையாது. செகந்திராபாத்துங்கிறது வந்து இந்தியா மேப்பில் கொஞ்சம் நியர்பையாக இருக்குது. அதுவும் கிடையாது. ஸோ ஹப்ளி இஸ் த ஆன்சர். ஹப்ளி தான் வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர். இந்த ஹெட் குவார்ட்டர் எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2003 சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேக்கான ஹெட் குவார்ட்டராக வந்து ஹப்ளி வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த ஆப்ஷனில் இருக்க சிட்டிஸ் எந்தெந்த இடத்துல இந்தியன் மேப் வச்சு பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக இந்த மாதிரி கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். Who was the founder of the Pala dynasty? பாலா டைனஸ்ட்ரி. மஹிபாலா, கோபாலா, தர்மபாலா, ராமபாலா. இதில் பாலா டைனஸ்ட்ரியோட மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் யாருன்னு பார்த்தோம்னா அது தர்மபாலா. அண்ட் இந்த பாலாங்கிறது வந்து ஒரு மொனார்க்கியல் ராஜவம்சம். அது அவங்க ஒரே ஒரு ஃபேமிலி தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அண்டு இவங்க டைனாஸ்டியில் ஹையஸ்ட் மிலிட்ரி ஆஃபீஸர், இது வந்து ரீசண்டாக வந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி. பாலா டைனாஸ்டியில் ஹையஸ்ட் மிலிட்ரி ஆஃபீஸரோட பேர், அதாவது டெசிக்னேஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சேனாபதி தான் வந்து பாலா டைனஸ்டியில் இருக்க ஹையஸ்ட் மிலிட்ரி ஆஃபீஸரோட நேம். ஸோ பாலா டைனஸ்டி யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலா தான் வந்து பாலா டைனஸ்டியோட ஃபவுண்டர். அடுத்து இந்தியா சைன் தி பஞ்ச்சீல் ட்ரீட்டி வித் விச் கண்ட்ரி? நேபாள், சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். இதில் எந்த கண்ட்ரி கூட இந்தியா வந்து இந்த பஞ்ச்சீல் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்ச்சீல் ட்ரீட்டிங்கிறது வந்து ஒரு ட்ரேடுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் பார்க்கப்படுது. அது எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா 29th April 1954.
29th April 1954. இந்த பஞ்ச்சில் ட்ரீட்டிங்கிறது வந்து நம்ம டிபெட்டியன் ரீஜனில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டது தான் இந்த பஞ்ச்சில் ட்ரீட்டி. ஸோ டிபெட்டியன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போனா சைனா இஸ் த ஆன்சர். இந்தியாவும் சைனாவும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க. அது பஞ்ச்சில் ட்ரீட்டி. எந்த வருஷம்னா 29 ஏப்ரல் 1954. அடுத்து, த குமோன் ஹிமாலயாஸ் லை பிட்வீன் விச் டூ ரிவர்ஸ்? இந்த குமோன் ஹிமாலயாஸ் ஹிமாலயன் ரேஞ்சில் ஒரு பார்ட். இந்த குமோன் ஹிமாலயாஸ் எந்த நதிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சட்லஜ் காளிங்கிற ரிவருக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த குமோன் ஹிமாலயாஸ். இதில் இருக்க ஹையஸ்ட் பீக் எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நந்தா தேவி தான் வந்து குமோன் ஹிமாலயாஸில் இருக்க ஹையஸ்ட் பீக். ஸோ நந்தா தேவிங்க பீக் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா உத்தரகண்ட். இதுவும் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். நந்தா தேவி எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரகண்ட் இஸ் ஆன்சர். அண்ட் இது எந்த பீக்கில் இருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது எந்த ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தோம்னா கமோன் ஹிமாலயாஸ் ரேஞ்ச். அடுத்து, ஹிராக்குட் டேம் இஸ் இன் விச் ஸ்டேட்? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிசா, ராஜஸ்தான். ஸோ ஹிராக்குட் டேம் எந்த நதியில் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஹிராக்குட் டேம் இது மகாநதி ரிவரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ராஜஸ்தான் கிடையவே கிடையாது, கர்நாடகாவும் கிடையாது, மகாராஷ்டிராலையும் இல்லவே இல்லை. ஸோ ஒடிசா இஸ் த ஆன்சர். மகாநதிங்கிறது வந்து வெஸ்டர்ன் சைடில் ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர். பட் மகாராஷ்டிராங்கிறது சென்ட்ரல் இந்தியா, கர்நாடகா வந்து சதர்ன் இந்தியா, ராஜஸ்தான் வந்து மகாநதி ஈஸ்டர்ன் சைடில் ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர். ஈஸ்டர்ன் பேர்ட்ஸ் இல்லைங்க, இந்தியாவில் ஈஸ்டர்ன் சைடில் ஃப்ளோ ஆகிற ரிவர். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ராஜஸ்தானும் கிடையாது. ஒடிசா இஸ் த ஆன்சர். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹவு மெனி விட்டமின்ஸ்? விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எத்தனை வகை இருக்குது? விட்டமின் B1, B2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மொத்தமாக 8 இருக்குது. நம்ம அதோட கெமிக்கல் நேம் மட்டும் பார்க்கலாம், பிகாஸ் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் நேம்னு பார்த்தோம்னா தயமின், ரிபோஃப்ளாவின், நியாசின், பேந்தோத்தினிக் ஆசிட், பைரிடாக்சின், பயோட்டின், ஃபோலிக் ஆசிட், கோபாலமின். விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B9. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த விட்டமின்ங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்களே தேர்னா தான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் கெமிக்கல் நேம்லாம் சொல்லிட்டேன். அதோட கெமிக்கல் நேம் தயமின், ரிபோஃப்ளேவின், நியாசின், பேந்தோத்தினிக் ஆசிட், பைரிடாக்சின், பயோட்டின், ஃபோலிக் ஆசிட், கோபாலமின். ஸோ இந்த கோபாலமின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கோபால்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வியும். எந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் கோபால்ட்டுங்கிற மினரல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் விட்டமின் B12. அடுத்த கொஷின், which country has ordered the killing of camels due to drought in January 2020? UAE, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா. ஸோ எந்த கண்ட்ரியில் இந்த கேமலை வந்து கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் தான் வந்து இந்த ஆர்டர் போட்டாங்க. இது எல்லா கேமல்ஸ் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்க எல்லா கேமல்ஸையும் கொள்றதில்ல. ஒரு சில ஒரு 100 இருக்குன்னா ஒரு 10 மட்டும், ஒரு 10 இல்லைன்னா குறிப்பிட்ட வகையை மட்டும் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இது. பிகாஸ் என்டையர் ஸ்பீசிஸுமே அழிக்கிற அளவுக்கு எந்த ஒரு பிளானும் கொண்டு வர மாட்டாங்க.
வறட்சி காரணமாக இந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வருது கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி எடுத்தது தான் இந்த ஒரு பிளான். ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவில் தான் வந்து இந்த ஆர்டரை வந்து பிறப்பிச்சு கேமல் வகைகளை குறிப்பிட்ட அளவு மட்டும் கொண்டுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் போட்டாங்க. When was the Indian Reform Association formed? இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1870. 1870 ஆரம்பிச்சது. இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கேசி சென், கேஷப் சந்திர சென். ஓகேங்களா, கேசி சென் தான் வந்து இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷனை ஆரம்பித்தவர். Where was the Pullela Gopichand Badminton Academy founded in 2008? புலேலா கோபிச்சந்த் அப்படிங்கிறவர் எந்த ஒரு சிட்டியில் வந்து அவரோட அகாடமியை ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதுவும் 2008 மென்ஷன் பண்ணியே கேட்டாங்க. மும்பை, நியூ டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு. ஸோ புலேலா கோபிச்சந்த் வந்து எந்த இடத்துல ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத். 2008 ஹைதராபாத்தில் தன்னோட ஒரு பேட்மிண்டன் அகாடமியை அவர் ஃபவுண்ட் பண்ணுறாரு. அட்டாமிக் நம்பர் ஆஃப் காப்பர், சியூவோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஸோ நான் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் கேட்குறாங்க அண்ட் அட்டாமிக் மாஸ், ரெண்டும் வேறு வேறு வேல்யூ. ஓகேங்களா, அட்டாமிக் நம்பர் அப்படின்னா காப்பருக்கு 29. 29 இஸ் ஆன்சர். அட்டாமிக் நம்பர் ஆஃப் காப்பர் இஸ் 29. அட்டாமிக் மாஸ்னு பார்த்தோம்னா 63.5. அட்டாமிக் நம்பர் இஸ் 29. ஓகேங்களா, காப்பர் தான் வந்து ஹையஸ்ட் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு. காப்பருக்கு ஹையஸ்ட் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு. When was the right to property removed from the list of fundamental rights? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு குறிப்பிட்ட இது இருந்துச்சு. அதில் இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டை வந்து எப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு எப்பயுமே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணாங்க. பட் இதில் வருஷத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க. வருஷம் பார்த்தோம்னா இந்த 44th அமெண்ட்மெண்ட் எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1978. ஸோ ஆன்சர் இஸ் 1978. 1978 பிரகாரம் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எந்த ஆக்ட் மூலிமா? 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது எப்போ பாஸ் பண்ணுறாங்க? 1978. ஸோ 1978 அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படுது. அடுத்து, when did கர்ணம் மல்லேஸ்வரி got the பத்மஸ்ரீ அவார்ட்? ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து பத்மா அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பத்மா அவார்ட்ஸ் என்ன வாங்கினாலும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பத்ம பூஷன் விருது வந்து பத்ம பூஷன் விருது 2020 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிவி சிந்து. அண்டு பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த அவார்ட்ஸ்லாம் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பத்ம விபூஷன் வந்து 7 பேர் வாங்கினாங்க, பத்ம பூஷன் 16 பேரும், பத்ம ஸ்ரீங்கிறது வந்து 118 பேரும் வாங்கியிருக்காங்க. இதில் பத்ம பூஷனில் மட்டுமே வந்து 3 பேர் போஸ்ட்மஸ்லி வாங்கியிருக்காங்க. இந்த மற்ற பத்ம விபூஷன் எத்தனை பேர், பத்ம ஸ்ரீயில் வந்து எத்தனை ஸ்போர்ட்ஸ் பர்சன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பத்மா அவார்ட்ஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி வாங்கியிருக்காங்கிறது வந்து மிக மிக முக்கியமான கேள்விகளாக வரும். when did கர்ணம் மல்லேஸ்வரி get the பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1995. 1995 அவங்க வந்து 1999 வாங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ அவார்டு. 1995 வந்து அவங்க ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கினாங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு 1995 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்குறாங்க. 1999 பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க.
அடுத்த கொஸ்டின், கர்மயோத்யா கிரந்த் has been written on the life of S.C. Bose, மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, மகாத்மா காந்தி. ஸோ யாரோட வாழ்க்கை அடிப்படையில் வந்து கர்மயோத்யா கிரந்த் அப்படிங்கிற புக் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி. இந்த கர்மயோத்யா கிரந்தை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரியில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு புக் தான் வந்து இந்த கர்மயோத்யா கிரந்த். யாரோட வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு எழுதுன்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி. அவரோட டென்யூரில் அவர் பிஎம்மாக இருந்த காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு என்டையர் கன்சாலிடேட்டடாக இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஜிங்கிறது வந்து கிராவிட்டி. அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ரொம்ப ஈஸியான கொஷின். 9.8 மீட்டர் ஸ்கொயருங்கிறது வந்து வேல்யூ ஆஃப் ஜி. ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இது வந்து எஸ்ஐ யூனிட் அண்ட் ஜிங்கிறது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எது ஸ்கேலார் எது வெக்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சில நேரம் வந்து ஆட் ஒன் அவுட்டில் கூட வந்து ஒரு 4 யூனிட் கொடுத்துருவாங்க, 4 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொடுத்துட்டு ஆட் ஒன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 3 ஸ்கேலாராக இருக்கலாம், 1 வெக்டாராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, வேர் இஸ் தி சுல்தான் அஸ்லான் ஷா கப் ஹெல்ட் எவ்ரி இயர். சுல்தான் அஸ்லான் ஷா கப் எங்கே நடக்குது, ஒவ்வொரு வருஷமும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியாவில் நடக்குது. சுல்தான் அஸ்லான் ஷா கப் வந்து மலேசியாவில் நடக்குது, ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இது வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி. 1983 மலேசியா ஒவ்வொரு வருஷமும் இந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டு வராங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட். 1983 மலேசியாவில் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டு வருது. Which shortcut key is used for previewing the page before printing? Control F10, Control F6, Control F5, Control F2. ஸோ நமக்கு F2, F5 ஜென்ரலாக வந்து F2ங்கிறது வந்து F5 வந்து ரெஃப்ரெஷ் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தெரியும். பட் இங்கே கேட்டிருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஜை நம்ம பிரிண்ட் பண்ண கொடுக்கும் போது அதை ப்ரிவியூ பண்ணும். அது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிவியூ பேஜில் எப்படி வரும் அப்படிங்கிறத ப்ரிவியூ பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் F2. ஸோ கண்ட்ரோல் F5ங்கிறது வந்து கேட்சி மெமரிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ஆப்ஷன். அண்டு கண்ட்ரோல் F6 வந்து நியூவாக ஒரு டாக்குமெண்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு ஷார்ட்கட். அடுத்து F10ங்கிறது வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கோம்னா அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக, அந்த விண்டோ சைஸ்க்கு மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஷார்ட்கட் தான் வந்து கண்ட்ரோல் F10. ஸோ F2ங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பண்ணுறது. F5ங்கிறது வந்து கேட்சி மெமரிஸை இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. F6ங்கிறது வந்து ஒரு நியூவாக ஒரு டாக்குமெண்ட்டை விண்டோவில் ஓப்பன் பண்ணுறதுக்காக. F10ங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, விண்டோ சைஸ்க்கு மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஷார்ட்கட் F10. கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹூ ரோட் தி புக் An Arrow of Darkness? ஆல்ரெடி நாம் ஷிஃப்ட் 1ல் இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது சசி தரூர் தான் இதோட ஆத்தர். இவர் எழுதின புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் 1ல் நம்ம பார்த்துருக்கோம். ஷிஃப்ட் 2ல் மறுபடியும் அவர் எழுதின புக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, த எரோ ஆஃப் டார்க்னஸ். ஸோ இது வந்து சசி தரூர் தான் எழுதினது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புக்கோட ஃபுல் நேம்னு பார்த்தோன்னா An Arrow of Darkness, த இந்தியன் பிரிட்டிஷ் எம்பையர்னு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சசி தரூரோட புக்ஸ் வந்து ஷிஃப்ட் 1 வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த புக்குக்கு ஏன் பர்டிகுலராக இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, இந்த புக்குக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா எம் ஹமீத் அன்சாரி. தான் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணவர். ஸோ அடுத்த கொஸ்டின்,
Nobel Peace Prize 2019 winner Abiy Ahmed Ali belongs to which country? ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ் 2019 கேட்டிருக்காங்க. அதில் வின் பண்ணதும் மெம்பரும் கொடுத்துட்டாங்க. பட் அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தியோபிக், பிரேசில், பாகிஸ்தான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பிக்கை சேர்ந்தவர் தான் அபிய் அகமத் அலி. 2020 யார் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸை வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க தான் இந்த ஆர்கனைசேஷன் தான் 2020 பீஸ் ப்ரைஸை வின் பண்ணது. ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ் நோபல் ப்ரைஸஸ் தெரியும் நமக்கு 5 ஃபீல்டில் கொடுப்பாங்க. இப்போ 2020 வின்னர்ஸ்லாம் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2019 அபிய் அகமத் அலி எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்? எத்தியோபிக். அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 2020 பீஸ் ப்ரைஸ் வாங்கினது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ வேற என்னென்ன 2020 வேற யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மெடிசனை பொறுத்த வரைக்கும் மெடிசனில் மொத்தமாக 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஹார்வே ஜே ஆல்டர், மைக்கேல் ஹக்டன், சார்லஸ் எம் ரைஸ். ஸோ இவங்க 3 பேருமே மெடிக்கல் ஃபீல்டில் அவார்டு வாங்கினவங்க. அடுத்து ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் கென்சல், ஆண்ட்ரியா கீஸ். ஸோ இதுலேயும் 3 பேர் வாங்கியிருக்காங்க. ராகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் கென்சல், ஆண்ட்ரியா கீஸ். அடுத்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் 2 பேர் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 5 ஃபீல்டில் ஒவ்வொருத்தராக நம்ம பார்த்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரியில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எமானுவல் சார்பென்டியர், ஜெனிஃபர் ஏ டவுடா, அடுத்து லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா லூயிஸ் கிளக் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 2019 யார் இந்த லிட்ரேச்சர் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டர் ஹான்கி. 2019 பீட்டர் ஹான்கி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அடுத்து இன்னொரு ஃபீல்டான எக்கனாமிக் சயின்ஸ். ஸோ எக்கனாமிக் சயின்ஸில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பவுல் ஆர் மில்க்ரோம், ராபர்ட் பி வில்சன். ஓகேங்களா? ஸோ மெடிசனில் மொத்தமாக 3 பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஹார்வி ஜே ஆல்டர், மைக்கேல் ஹக்டன், சார்லஸ் எம் ரைஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ராகர் பென்ரோஸ், ஆண்ட்ரியா கெஸ், ரெயின்ஹார்ட் கென்சல். அடுத்து கெமிஸ்ட்ரின்னு வந்தோம்னா எமானுவல் கார்பென்டியர், ஜெனிஃபர் ஏ டவுடா. லிட்ரேச்சரில் லூயிஸ் கிளக், எக்கனாமிக் சயின்ஸில் பால் எம் மில்க்ரோம், ராபர்ட் பி வில்சன். அண்ட் 2019 லிட்ரேச்சர் ப்ரைஸ் வாங்கினவர் யாருன்னு பார்த்தோம்னா பீட்டர் ஹான்கி. ஓகே, இவங்க தான் 2020 நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.